90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டிக்கடை தேன் மிட்டாய் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஜூஸியாக செஞ்சு அசத்தலாமா? முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டில் புளிக்காத தோசை மாவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் சோடாப்பியும் சேர்த்து கலந்து விட்டு ஃபுட் கலரையும் சேர்த்து கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். சைட் பை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். இது சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 சொட்டு பிழிஞ்சு விட்டுனா அதுக்கப்புறம் திக்காகாது. அதுக்காக தான். இங்கே பாருங்கள் பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் சைட் பை நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டோன்னா நல்லா உப்பி வரும். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு ஆல்ரெடி நம்ம பாகு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது சூடாக இருக்கும்போதே இல்லை மிதமான சூட்டில் இருக்கும்போதே அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் அடுத்த பேட்சில் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக விட்டு பொரித்து சக்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு, ஜூஸியாக இருக்கு இல்லையா? பார்க்கவே அவ்வளோதான். நம்மளோட தேன் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈஸியாகவும் இருக்கும். மறந்துடாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.